நான் கருப்போட மகன் இளைய பிள்ளை நந்தகோபால். எங்கள் அப்பா பெயர் கருப்பு. எங்கள் அப்பாவுக்கு முடியலேன்னு மாடமாளி, இப்போ நாங்கள் ராட்டிவத்தில் இருக்கோம். எங்கள் அப்பாவுக்கு முடியலேன்னு மாடமாங்கிறவங்க பைக்கரால இருந்து ஃபோன் அடித்தாங்க. அதுக்கு எங்கள் அம்மா, நான், எங்கள் அண்ணன் எல்லோரும் போனோம். அதுக்கு ஒன் நைட் 108க்கு ஃபோன் பண்ணோம். ஃபோன் பண்ணி அங்கே போனப்போ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேன் எடுத்து சொன்னப்போ கணையம் இதாயிருச்சு, பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் சொன்னாங்க. அப்பா அப்பா ஏன்னாப்பா ஏன்ப்பா இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டேன். விழுந்த மாதிரி தெரியலையப்பா அப்படின்னு நான் கேட்டதுக்கு அப்பா சொன்னார், இந்த மாதிரி கூட்டு போய் நான் அந்த மாடமாலத்தை நான் தேடி போனேன்ப்பா. என்னை இந்த மாதிரி கூட்டு போய் பசுமலை ஸ்கூலில் வச்சு அடிச்சிட்டாங்க. பெர்னாண்டஸ் அப்புறம் பிரதீப் அவங்களோட அவங்க அவங்களோட தூண்டுதல்ல இது பண்ணிட்டாங்க, அடிச்சுட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு அவரோட பெர்னாண்டஸோட வளர்ப்பு மகனான சபிக் என்ற சாலமன் என்னைய 2-3 பேர் வந்திருக்கு. 3 பேர் வந்தாங்களாம். அவர் சபிக் என்ற சாலமன் மட்டும் அடிச்சிருக்காரு. வீட்டை திறந்து வயிற்றுல ஹெல்மெட் எடுத்து அடிச்சு ஷூ காலோட மிதிச்சு இது பண்ணியிருக்காரு. அது அப்படி கேட்டப்ப சொன்னாரு, ஏன்ப்பா நீங்க இதெல்லாம் சொல்லாம ஏன்ப்பா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தீங்க? அப்பயே நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம்லப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லப்பா அவங்க பெரிய இடம், அதெல்லாம் மோத முடியாது அப்படி இப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 3 பேர், நானு, அம்மா, நாங்க எங்க அப்பாவோட சாவுல மர்மம் இருக்குன்னு நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். நாங்க எங்களுக்குன்னு யாருமே ஆதரவு இல்லை. நீங்க தான் அந்த தமிழக அரசை நம்பிதான் நாங்க இருக்கோம். CSITA பயனாளிகள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, CSITA குடும்ப உறுப்பினர்களே எல்லாம் நம்மளாம் ஒரு குடும்பம் தானே. அந்த நம்மளாம் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த விலையேறப்பட்ட ரத்தத்தினால நம்ம எல்லாம் மீட்கப்படுறவங்க. உண்மையும் உத்தமமா இருந்து ஆண்டவருடைய காரியங்களையும் வேலைகளையும் செய்யல என்ன பண்ணணும், கடமை உள்ளவங்களா இருக்கணும். ஒரு முக்கியமான ஒரு சம்பவம், முக்கியமான ஒரு நிகழ்வு. பெர்னாண்டஸ் ரத்னராஜா நம்ம தென்னிந்திய திருச்சபையை சீரழித்த மதுரை வீரன். ஏன்னா கொஞ்சம் திருட்டு பயல அயோக்கிய பயல என்ன சொல்றானுங்கன்னா, மதுரை வீரன் சொல்லி என்ன பண்றானுங்க, ஒரு கோஷ்டி பயனுக்கு விரும்பியிருக்கிறானுங்க. இந்த மதுரை வீரனுடைய வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் சமீப காலமாக குமுதம் அப்புறம் நெற்றிக்கணை நிறைய பத்திரிகைகள் வந்துட்டே இருக்குது. ஏன்னா ஏழை பெண்களுக்கு, கண் பார்வையற்ற ஏழை பெண்களுக்கு தமிழக அரசு மிஷனரிகள் மூலமாக, லண்டன் மிஷன் மூலமாக தென்னிந்திய திருச்சபைக்கு கொடுத்த நிலம் 10,000 கோடி மதிப்புள்ள நிலம் எங்கதான் மதுரையிலிருந்து திண்டுக்கல் வரை இருக்குது. இந்த நிலங்களை விற்பனை செஞ்சு ஏழைகளுக்கு கொடுத்தது இந்த அனனியாவுடைய சம்பவம் தான் இந்த பெர்னாண்டஸுக்கும். ஏன்னா பெர்னாண்டஸுக்கு வாரிசு கிடையாது, வளர்ப்பு மகன். ஒரு வளர்ப்பு மகனுக்காக இன்னைக்கு திருச்சபையுடைய சொத்துக்களும் திருச்சபையை ஒட்டு மொத்தமா அடமானம் வச்ச ஒரு அயோக்கியன். இன்னைக்கு எத்தனை 10,000 கோடிக்கு சொத்து உள்ள ஒரு நபர். இன்னைக்கு இவருடைய செக்ரட்டரியா இருந்தாரு, தென்னிந்திய திருச்சபையில செக்ரட்டரியா இருந்தாரு. அவர் இருந்த பதவி செல்லாது. இவரை போலியான ஆவணங்களை கொடுத்து போலி நபர்களை வச்சும் இவர் செக்ரட்டரி ஆயிருக்காரு, பின்வாசல் வழியா வந்திருக்காருன்னு நீதிமன்றம் கவனிச்சு இவங்கள பதவி நீக்கி இருக்குது. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா இந்த பெர்னாண்டஸ் மீது 1000 கோடி நில அபகரிப்பு புகார் இருக்குது. ஏழை பெண்களையும் கண் பார்வையற்றவர்களையும் வஞ்சிச்ச அந்த புகார் இருக்குது. அந்த புகார் நீதிமன்ற விசாரணையில் இருக்குது. நீதிமன்றம் ஆணையிட்டும் என்ன பண்றாங்க, அந்த நிலத்தை மீட்காம ஒரு சில அரசு துறை சேர்ந்தவங்க என்ன பண்றாங்க, விலை போய் பெர்னாண்டஸ் ரத்னராஜா லஞ்சம் வாங்கிக்கிட்டு நடவடிக்கை எடுக்காம காலம் தாழ்த்தி வர்றாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பெர்னாண்டஸோட வளர்ப்பு மகன் இன்னைக்கு டாக்டரா இருக்கிறான். எங்கன்னா இன்னைக்கு டாக்டரா இருந்துகிட்டு டாக்டரா படிச்சிருக்காரு. இவர் எப்படி படிச்சாருங்கிறது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமையை நமக்கு காமிக்குது. போலிக்கு பிதாவா இருக்கிறான் இந்த பெர்னாண்டஸ் ரத்னராஜா. அந்த அவருடைய வளர்ப்பு மகன் படித்த படிப்பு பார்த்தீங்கன்னா காரக்கோணம் மெடிக்கல் காலேஜ். மார்க்கே கிடையாது, அதுல என்ன பண்ண ஜெயிக்க முடியாது. ஆனா லஞ்சம் கொடுத்து பையனுக்கு என்ன பண்ணிருக்காங்க, படிக்க வச்சிருக்கிறாங்க.
இந்த பெர்னாண்டஸுடைய மகன் மேல காரக்கோணம் மெடிக்கல் காலேஜில் அங்கு படிக்கும் காலங்கள்ல பெண்களோட பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்குலையும் அது எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு நிறைய வழக்குகள் அங்க இருக்குது. இதுக்கு மெயினாக அந்த பெர்னாண்டஸ் பாதுகாப்பா இருந்த பெர்னாண்டஸுடைய பையனை பாதுகாப்பா இருந்து காப்பாற்றுவதற்குண்டான வேலைகளை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடி பிரவீன். இவன் மிகப்பெரிய திருடன். இங்க தமிழ்நாட்டுல வந்து பெர்னாண்டஸ் எவ்வளவு பெரிய அயோக்கியனோ அதை விட பல மடங்கு பெரியவன் டிடி பிரவீன். ஏன்னா டிடி பிரவீன் அங்க வந்தாங்க, இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. இடைநீக்கம் பண்ணனால அவன் ஒரு முன்னாடி ஒரு ஃபீல்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1000-10,000 பேரை கூட்டிட்டு என்ன பண்ண பேரணி தான் போனான். இப்ப அவனுக்கு எதிராக என்ன பண்ணாங்க, இன்னைக்கு திருச்சபை மக்களும் ஆயர்களும் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு 7ஆம் தேதி திருவனந்தபுரம் சிட்டியில மிகப்பெரிய ஒரு பேரணி நடத்தினாங்க. இந்த டிடி பிரவீனுடைய ஆதரவில் என்ன பண்ணா, இந்த பெர்னாண்டஸுடைய பையனை வச்சுதான் நிறைய காரியங்கள், நிறைய விஷயங்கள். ஏன்னா காரக்கோணம் மெடிக்கல் காலேஜில் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னா நம்ம சிஎஸ்ஐடி பயனாளிகள் நலச்சங்கத்தில் உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சொல்ற விஷயங்களையும் உண்மை சம்பவங்களையும் கேள்விப்படும் போது ஆதாரங்களோடு நான் இதில் பதிவு பண்றேன். எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குது. இவர் அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டு வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்தி என்ஆர்ஐ கோட்டால வாங்கி என்ன பண்ணிருக்காரு, படிச்சிருக்கிறாரு, மார்க் கிடையாது, அதுக்கு லஞ்சம் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க, வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு வருமாமா அந்த படிப்பு. ஆனா 20 லட்சம் ரூபாய் கேட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நிறைய வேலையெல்லாம் பண்ணி உள்ளடி வேலையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. அது நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்துமே என்ன விசாரணைக்கு ஆஜராகல. ஆனா அந்த கிடப்புல கிடக்குது. இன்னைக்கு அந்த வளர்ப்பு மகனுக்கு எங்க அமெரிக்கன் காலேஜில் பொறுப்பு. இது போல நம்ம காங்கிரஸ்ல இருக்க ஒருத்தர் இருக்கிறாரு, செல்வ பெருந்தையன் நினைக்கிறேன், ஆமா அவர் தான். அவருடைய பையனும் இந்த பெர்னாண்டஸுடைய பையனும் ஒன்னா படிச்சவங்க, ஒரே காலேஜில் ஒன்னா படிச்சாங்க, டாக்டருக்கு படிச்சாங்க. ஆனா இவங்க பாருங்க, மக்களுடைய காணிக்கை பணம், மக்களுடைய வருமானம் மக்களுக்கு போய் சேர வேண்டியதெல்லாம் இந்த தனிநபர்கள் என்ன பண்றாங்க, சூறையாடி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பெங்களூர்ல வந்து 400 கோடி ரூபாய் மதிப்புல வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் கட்டிட்டு இருக்கிறதா கேள்விப்படுறோம். அதுவும் விரைவில் அதனுடைய தகவல் நமக்கு வரும். நம்மளுடைய களப்பணியாளர்கள் அதில் களமிறங்கி இருக்கிறாங்க. அதுல ஒரு முக்கியமான செய்தியெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குது. இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எவ்வளவு ஏமாத்தி இருக்கிறாங்க, திருச்சபை எப்படி ஏமாத்துறாங்க, என்ன பண்றது, நான் வந்து நல்லவன் காமிச்சு ஏமாத்திட்டு இருக்கிற பெர்னாண்டஸ் ரத்னராஜாவுடைய களவாணித்தனம் சீக்கிரமா வெளியே வரும். விரைவில் வந்து பெர்னாண்டஸ் ரத்னராஜாவும் அவருடைய மகனும் சேர்ந்த, வளர்ப்பு மகனும் சேர்ந்து என்ன பண்றாங்க, சிறைக்கு போக போறாங்க. ஏன்னா கிரிமினல் குற்றம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த போலி ஆவணங்களை கொடுத்தும் போலியான ரெக்கார்டுகளை கொடுத்தும் டாக்டர் இருக்காரு. இந்த டாக்டர் ஆனதுக்குண்டான நீதி விசாரணை கண்டிப்பா வேணும். நம்முடைய சிஎஸ்ஐடி பயனாளி நலச்சங்கம் இதுக்குண்டான களப்பணிகளை ஆற்றும், இதுக்குண்டான வேலைகளை செய்யும் என்பதை இந்த பதிவு மூலமா தெரிந்துக்கிறேன். தயவு செய்து பெர்னாண்டஸ் ரத்னராஜாவில் உள்ள உறவுகள் யாரை நீங்கள் வைப்பீர்கள் என்றால், அவரோட தொடர்பு வைத்துக் கொள்வீர்கள் என்றால், நீங்களும் விசாரணை வளையத்தில், காவல்துறை விசாரணை வளையத்தில் நீங்களும் செல்வீர்கள். எச்சரிக்கையா இருங்கள். ஏன்னா கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி பெயிண்ட் ஜான்சன் அவருடைய அலுவலகங்கள்ல வந்து ரெய்டு நடந்துச்சு. ரெய்டு நடந்து பல கோடி ரூபாய் பிடிச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசியலோட வச்சு எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுல 375 போனாக வீட்டுல போய் எடுத்துக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் எனக்கு வெளியில வரல. நாம தான் இந்த சம்பவம் கேள்விப்பட்ட அன்னைக்கு என்ன, நம்முடைய குரூப்ல நம்ம பேசியிருந்தோம், ஆதாரங்களை நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். இன்னும் அதுல அந்த விசாரணை எப்படி நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இந்த ஜான்சனும் இவங்க எல்லாமே ஒரு டீம் தான். அதனால மக்கள் என்ன பண்ணுங்க, எச்சரிக்கையாங்க. பெர்னாண்டஸ் ரத்னராஜாங்கிற விரைவில் சிறைக்கு போக தயாராகிட்டு வர்றாரு. ஆண்டவரால் இயேசு கிறிஸ்து தான் இவங்களை என்ன பண்ணணும், பாதுகாக்கணும். குவியத்தில் கூட போட்டிருந்தாங்க, மாட்டிக்கிட்டாரு ஏன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தாங்க. ஆனா நம்முடைய திருச்சபை என்ன பண்றாங்க, இன்னைக்கு பணத்தாசையிலையும் பொருளாசை ஆசைகளையும் பதவி ஆசையும் என்ன பண்றாங்க, இன்னைக்கு அழிக்கப்பட்டு வருது. அதான் ரொம்ப வேதனையா இருக்குது. பாருங்க, எப்படி ஒரு முன்மாதிரியா இருக்க வேண்டியவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, விலை போயிடுறாங்க. காசுக்காக விலை போயிட்டு என்ன பண்றாங்க, அட்டூழியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐடி பயனாளிகளே,
இப்படிப்பட்ட அயோக்கியர்களோடு நீங்களும் கூட்டு சேராதீங்க, ஒண்ணு சேராதீங்க. மீண்டும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.